இருக்கிற ஒரு காலத்தில் எங்கள் மாவட்டம் என்ற ஒரே மாவட்டத்தில் நாங்கள் பிறந்து வளர்ந்தாலும் இன்றைக்கு வேறு மாவட்டமாக இருந்தாலும் குரலாலும் கொள்கையாலும் கோட்பாட்டாலும் எக்கு நிகர் தன்மை கொண்ட பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களே இங்கே என் முன்னால் எழுச்சியோடு அமர்ந்திருக்கிற என் சொந்தங்களே, சாச்சா சாச்சிமார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்ட திருத்தம் என்றைக்கு கொண்டு வரப்பட்டதோ, கொண்டு வர வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்டதோ அன்றே இதை எதிர்த்து குரல் கொடுத்த முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை நான் இங்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இன்னொன்றும் சொல்லுகிறேன். தெரிந்தோ தெரியாமலோ சில நேரங்களில் சங்கிகள் தவறு செய்து விடுவார்கள். அதுபோல அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி 31 பேரில் என் அன்பு சகோதரன் ராசா என்கிற கொள்கை வீரனும் புதுக்கோட்டை MM அப்துல்லா சாச்சாவும் அங்கே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மீது இருக்கிறவர்களை சரி செய்துதான் இந்த நவம்பர் மாதத்தில் கொண்டு வர வேண்டிய வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை அந்த நாட்களை ஒத்தி போட்டிருக்கிறார்கள். முதல் முறையாக ஒத்தி போட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ், உண்மையாக சொல்லுகிறேன், இந்த சட்டம் நிறைவேறாது. எங்கள் தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவனும் சகோதரர் ராகுல் காந்தி என்கிற வட இந்தியத்தின் தலைவனும் இணைந்து நின்று சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்கிற இந்த இந்தியாவில் எந்த தீவிரவாதமும் செயல்படுத்த முடியாது. நாங்கள் வெல்வோம். எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது. எனவே உறுதியாக சொல்லுகிறேன், வக்ஃபு வாரிய சட்டத்தை அவர்கள் நினைப்பதை போல் நிறைவேற்ற இயலாது என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன். பல சங்கிகள் எங்களிடம் கேட்பார்கள், நீங்கள் ஏன் இஸ்லாமியர்களோடு ஒன்றி உறவாடுகிறீர்கள்? அட பைத்தியக்காரர்களா! ஒரு வாரத்திற்கு முன்னால் அல்லது ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு நடிகையோடு சேர்ந்து நீங்கள் இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினீர்களே, நீங்கள் என்ன பேசியிருந்தீர்கள்? இங்கே எங்கள் சாச்சா அம்மார் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் முதல் வரியை சொல்லுகிறேன். ஓங்கி சொல்வோம், உறக்கச் சொல்வோம், ஒன்றே குலம் ஒருவனே இறைவன். 8 திசைக்கும் எடுத்து சொல்வோம், யாதும் ஊரே யாவரும் கேளிர். தமிழ் மண்ணில் நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிற விதையை உள்வாங்கி நிற்கிற என் சொந்தங்களுக்கு நாங்கள் பக்கம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் துரோகிகள் இல்லையா? என்றைக்கும் நிற்போம், இன்றைக்கல்ல. ஆண்டாண்டு காலம் சிறுபான்மை சமூகத்தோடு திராவிட இயக்கம் கைகோர்த்துத்தான் நிற்கும். எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. எதற்காக எதிர்க்கிறோம்? நிறைய பேச ஆசை. உங்களை பற்றி, நம் இஸ்லாமிய தலைவர்கள் செய்த தியாகத்தை பற்றி பேச வேண்டும் என்ற ஆசை. ஆனால் எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள், தோழர்கள், அவர்களெல்லாம் அதை பற்றி பேசுகிற போது உள்ளபடியே சொல்லுகிறேன், என் சித்தி பிள்ளையின் வீர வரலாற்றை அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்டுக்கொண்டிருப்பதை போல் நான் பெருமிதத்தோடு இருக்கிறேன். ஒற்றை தகப்பனின் 2 தாய் குழந்தைகள் தான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என்கிற காரணத்தினால் எப்பொழுதெல்லாம் இஸ்லாம் போற்றப்படுகிறதோ அப்போதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு மெய்மறந்து அதை கேட்டுக்கொண்டிருப்பதை போலத்தான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எனவே என் தோழர்களே, என் உறவுகளே, எதற்காக இதை எதிர்க்கிறோம்? வக்ஃபு வாரிய சட்டத்தை நாம் ஏன் எதிர்க்கிறோம் தெரிய வேண்டும் அல்லவா? முதல் காரணம், வக்ஃபு என்கிற அந்த சொத்து யாருக்கு சொந்தமானது? இறைவனுக்கு சொந்தமானது. அந்த சொத்தை யாரும் திருப்பி பெற முடியாது, பெறக்கூடாது, பெற மாட்டார்கள். நாம் ஏன் இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தை எதிர்க்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால், சங்கிகள் அதிலேயே ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். அது என்னவாம் தெரியுமா? 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய வழக்கு ஒன்று பிரிட்டிஷ் அரசிடம் போனதாம்.
பிரைவி கவுன்சில் என்கிற அந்த உச்சபட்ச நீதி அமைப்பு சொன்னதாம் வக்பு வாரியம் கூடாது என்று சொன்னது என்று முன்னுரையில் அல்லது அதனுடைய வரிகளில் சுட்டி காட்டுகிறார்கள். அப்படியானால் உங்களுடைய நோக்கம் எது? நான் கேட்கிறேன், அதே பிரைவி கவுன்சில் இறைவன் மீது சொத்து வைப்பது வக்பு மட்டும் குறை என்று சொல்லவில்லை, இந்து அறநிலையத்திற்கு இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் வேண்டாம் என்று சொன்னது. கேட்டோமா? நமக்கென்று, நம் இறைவனுக்கென்று அந்த நம்பிக்கை உள்ள மக்கள், அந்த இறைவன் பெயரால் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். நான் கேட்கிறேன், இந்து சமய அறநிலையத்துறையில் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகாரிகளாக இருக்க வேண்டும், உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். ஏன், இன்னொரு அநியாயம் கூட நடந்தது. அந்த இந்து சமய அறநிலையத்துறையில் நடக்கப்படுகிற கல்வி நிலையத்திலே கூட ஆசிரியர் பெருமக்கள் இந்துக்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, நான் மறுக்கவில்லை, ஒத்துக்கொள்கிறேன். அப்படியானால் இஸ்லாமிற்காக, இஸ்லாத்திற்காக இஸ்லாம் மக்கள் உழைத்த சொத்தை கொடுக்கிறார்கள் என்றால் அதை ஆட்டி பார்க்க வேண்டிய உரிமை இஸ்லாமியருக்குத்தானே உண்டு என்ற எங்கள் கேள்வி நியாயமா இல்லையா? நீ எங்கே இருந்து இன்னொருவனை கொண்டு வருவா? என்ன நியாயம் இது? சங்கிகளை கேட்கிறேன், இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லோருக்கும் பொது என்று சொன்னால், ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவன் இந்த இறைவனுக்காக கொடுக்கப்படுகிற காணிக்கையை அந்த மதத்தின் சார்ந்தவன் தான் ஆண்டு அனுபவிக்க முடியும் அல்லது நிர்வகிக்க முடியும் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு மட்டும் ஏன் வேறுபாடு என்ற நியாயமான கேள்வி எழுகிறதா இல்லையா? உச்ச நீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டாமா? அண்ணன் சொன்னாரே, உச்ச நீதிமன்றம் கூட கொஞ்சம் மெல்ல மெல்லத்தான் இப்பொழுது தீர்ப்புகள் வழங்குகிறது. அதிலும் குறிப்பாக நீதியரசர்கள் ஓய்வு பெறுகிற ஒரு வாரத்திற்குள் தான் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் எல்லாம் வருகிறது. எப்படித்தான் இதை எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. நான் நீதிமன்றத்தை சொல்லுகிறேன், எந்த நீதிபதிகளையும் நான் குறை சாட்டவில்லை. ஏனென்றால் நாளைக்கு வழக்கு பதிந்து விடக்கூடாது. நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். இந்த வக்ஃபு சட்டத்தை நாம் எதிர்ப்பதற்கான 3 காரணம். ஒன்று, இது இஸ்லாமியர்கள் இறைவனுக்காக கொடுத்தது, இதை இஸ்லாமியர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும், அதை மாற்றுவதால் நாங்கள் எதிர்க்கிறோம். ஒன்று. 2, இதற்கு முன்னால் வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்தை பற்றிய விவாதம் வந்தால் அல்லது தர்க்கம் வந்தால் அதை யார் முடிவெடுப்பார்கள் என்று சொன்னால், வக்ஃபு வாரியத்தினுடைய நிர்வாகிகள் தான் அதை முடிவெடுக்க முடியும். ஆனால் இவர்கள் கொண்டு வருகிற சட்டத்தில் வக்ஃபு வாரியத்திற்கு இருந்த உரிமையை தூக்கி கலெக்டர் கையில் கொடுக்கிறார்கள். நான் கேட்கிறேன், உதாரணமாக நாம் உட்கார்ந்திருக்கிற இந்த இடத்தை எங்கள் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தம் என்று நாம் சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இதை மறுக்கக்கூடியவர் யார்? கலெக்டர். வருவாய்த்துறை வழியாக மாவட்ட ஆட்சியர் தான் அதற்கு இல்லை என்று மறுப்பார். அதே போல்தான் ஒரு சொத்து வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தம் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலெக்டர் இல்லை, அது அரசாங்கத்திற்கு சொந்தம் என்று சொல்வார். இப்பொழுது தீர்ப்பு யார் கொடுக்க வேண்டும்? இந்த 2 பேரும் இல்லாத ஒருவர் நிர்வாகத்தின்படி கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், கலெக்டர் எடுக்கிறது தான் முடிவு என்று சொன்னால், கலெக்டர்கள் எடுக்கிற முடிவுதான் இது என்று சொன்னால், இங்கே இருக்கிற பெரும்பான்மையான வக்ஃபு வாரிய சொத்துக்களை அரசாங்க உடைமையாக்க வேண்டும் என்றுதான் பாஜக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். அதனால் தான் நாம் எதிர்க்கிறோம். இங்கே எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. எங்களுக்கு இருக்கிற, அவர்களுக்கு வேறொன்றும் இல்லை. சகோதர சகோதரிகளே, நமது முன்னோர்கள் இறைவனுக்காக கொடுத்த சொத்தில் ஏறத்தாழ 27% உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. அவர்கள் ஏன் இப்பொழுது வக்ஃபு வாரியத்தை கொண்டு வருகிறார்கள், அதிலே சட்ட திருத்தம் கொண்டு வரார்கள் என்று புரிகிறதா உங்களுக்கு? அந்த சொத்து ஏறத்தாழ இன்றைய மதிப்பில் 1.84 லட்சம் கோடி. நமது முன்னோர்கள் நமது இறைவனுக்காக, நம்மை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு இறைவன் பெயரால் உதவி செய்வதற்காக கொடுத்த சொத்தை எப்படி ஆட்டையை போடுவது என்று புரிந்து கொண்டுதான் இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக 27% உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற காரணத்தினால் எங்கள் முன்னோர்கள் உழைத்த சொத்தை எடுத்து நீ இஷ்டத்திற்கு ஆட்டம் போடலாம் என்று நினைத்தால் ஆடாதடா ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டா அடங்கிடுவ ஒரு நாள், மறந்து விடாது. எல்லா மனிதனுக்கும் அது உண்டு.
இது ஒரு அரச பயங்கரவாதம். நான் என் சாச்சாமார்களை சாச்சிமார்களை கேட்டுக்கொள்கிறேன். நமது குணங்குடி முஸ்தபா அவர்கள் பெரியவர் சொன்னதை போல நமது பிள்ளைகளை அதிகாரப்படுத்தப்படும். அந்த அதிகாரப்படுத்துகிற போதுதான் நாம் இது போன்ற அரச பயங்கரவாதிகளிடமிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும். எனவே உறுதியாக சொல்லுகிறேன், என் உறவுகளுக்கு சொல்லுகிறேன், வக்பு வாரிய சட்டம் எந்த விதத்திலும் ஒருவேளை அவர்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற நினைத்தாலும் நடக்காது. ஒருவேளை அவர்கள் ஏதேனும் செய்து நடத்தினால் கூட உச்ச நீதிமன்றத்தில் போராடியாவது இந்த வக்பு வாரிய சட்டத்தை முறியடிப்போம். இந்திய ஜனநாயகத்தை காப்போம். அதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் முன்னிற்பார் என்று வாக்குறுதி தந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.